அதாவது தற்போது இந்தியாவே உலுக்கியுள்ள மத்திய பிரதேசத்தில் 16 குழந்தைகள் மேல் உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குழந்தைக்கு வழங்கக்கூடிய அந்த இருமல் சிறப்பு மருந்தால் குழந்தைகள் இருந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நாம் இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள இந்த சீசான் தொழிற்சாலை, அதாவது மருந்து தயாரிக்கும் குழந்தைகள் அருந்தக்கூடிய அந்த மருந்துகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தான் நாம் இருக்கிறோம். அந்த தொழிற்சாலையிலான மூலப்பொருட்கள் பார்த்தோம்னால் இங்கே அந்த காலி கேன்கள் வெளியே இருக்கிறது பார்க்கலாம். குறிப்பாக அந்த காலி கேன்களில் அதாவது வெயில் படக்கூடாது என இந்த கேனில் பொறிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த கேனில் வெயிலில் தான் வைத்திருக்கிறார்கள். மேலும் அது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சுங்குவாசத்திரம் இயங்கி வரும் சீசான் பார்மஸ் மருந்து உற்பத்தி ஆலையில் உரிமையாளர் ரங்கநாதன் கைது செய்யப்பட்டு நிலையில் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இருவரும் சஸ்பெண்ட் செய்துள்ளனர். அதாவது சீசன் பார்மாசூட்டிக்கல் மருந்து தயாரிக்கும் நிறுவனம் சீசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் எனும் இருமல் மருந்தை உட்கொண்டதாலே மத்திய பிரதேசத்தில் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் குழந்தைகள் உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்று இருப்பது இந்தியாவே உலுக்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசுக்கு மத்திய பிரதேச மாநில சுகாதாரத்துறை கடிதம் எழுதியிருந்தது. இதையடுத்து ஆலையின் செயல்பாடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு 26 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்துள்ளது. அதில் சீசன் நிறுவனம் கடுமையான விதிமுறைகளை ஈடுபட்டுள்ளதோடு சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழக அரசு அதிரடி நடவடிக்கையாக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு செயல்பாடு தற்போது துவங்கியுள்ளனர். குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட அவரை அழைத்து கொண்டு இந்த மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொள்ளவும் ஒரு தகவலானது தற்போது வெளிவந்துள்ளது. அதாவது விதிமீறல்களே இது முக்கியமான ஒரு காரணம். நிறுவனத்தில் அடிப்படை வசதிகள், தகுதி வாய்ந்த ஊழியர்கள் மற்றும் தயாரிப்பு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான சரியான நடைமுறைகள் இல்லை என அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அறிக்கையின்படி குறிப்பிட்ட இருமல் மருந்தானது தொழிற்சாலை வளாகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது, சரியான முறையில் கையாளவில்லை எனவும் ஒரு குறிப்பிட்டுள்ளது. அது மோசமான வென்டிலேஷன் பாதிக்கப்பட்டுள்ளது. துருப்பிடித்த உபகரணங்களை இதனுள் ஆலையுள்ளே அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்த ரங்கநாதன் வயது 75. இவர் காலை மத்திய பிரதேச காவல்துறையினால் கைது செய்யப்பட்டனர். தமிழக காவல்துறை உதவியுடன் இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கு அழைத்து வரப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இருவரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதாவது மகேஸ்வரி, ஜெயராம் எனக்கூடிய அவர்கள் இருவரும் இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகிறார்கள். மேலாளராகவும் ஆய்வாளர் மருந்து ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளரும் பணி செய்கிறார்கள். அவர்கள் இருவரையும் தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள்.